களம் எப்படி இருக்கு? குறிப்பா நாகப்பட்டினம் டெல்டா களம். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணியின் வேட்பாளருக்கு சாதகமான இயற்கை தகைவுகள், அரசியல் தகைவுகள் சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் கடினமாக கழகத்தினுடைய கூட்டணியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் போராடுகிறார்கள், உழைக்கிறார்கள். அதனால் வெற்றி எங்களுக்கு. கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுது. சில பிரச்சனைகளை கடந்து கட்சி இப்போ முழுமையா ஒரு தலைமைக்கு கீழே நீங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கட்சி இன்னும் எடப்பாடி அவர்களோட தலைமையில கட்டுக்கோப்பா இருக்குன்னு நம்புறீங்களா? அதாவது அனுபவம் பெற்றவர்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சிறப்பாக ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நாடாளுமன்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து 1700 கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணணும், அங்கே போய் தங்கணும். அதுவும் டெல்லியை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும், பனிக்கட்டி மழை பெய்யும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். இதையெல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வேற இப்போ ரொம்ப பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சமாளிப்பதற்கு இளைஞர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். இப்போ திமுக மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதிமுக மோடி வேண்டாம் சொல்லுதா அல்ல மோடி வேணும்னு சொல்லுதா? எதை முன் வச்சு பிரச்சாரம் செய்றீங்க? அதாவதுங்க, பிஜேபியோடு இப்பயும் சரி எப்பயும் சரி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய பொதுக்குழு செயற்குழுடைய முடிவு. அதை தான் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார், தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இதில் எந்த விதமான கருத்து ஆச்சரியத்துக்கும் ஒருபோதும் இடமில்லை. இந்த தேர்தலில் பாஜகவை விட்டு நீங்க வெளியில வந்திருக்கீங்க. அது தேர்தல் களத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல், எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்குது? நீங்கள் போய் பார்க்க சேகரிக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்களா, அந்த இடங்கள்ல எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குது? இன்றைக்கல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் என்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, ஒருபோதும் இல்லை என்று அறிவித்தாரோ அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ரத்தத்தில் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு விட்டது. சமீப நாட்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வார்த்தை போர் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பது என்பது ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் அதை பற்றி பேசுவது என்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் நடக்குமா? நோ காம்ப்ரமைஸ், நாட் அட் ஆல். எப்பொழுதுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. நெவர் நெவர். அதுதான் பிஜேபியினால இப்போ ஏற்றுக்கொள்ள முடியலையா? அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காதுன்றாரு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருக்கிறாரான்னு பார்ப்போம். அவர் எக்ஸாம் எழுதுறாரு, இப்போ கோயம்புத்தூர் சென்ட்ரு பரீட்சை எழுதுறாரு. அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம். இது பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல மக்களை சந்தித்து மக்களிடம் மார்க் வாங்கணும்ல, அதுதான் அவருக்கு முக்கியம். இங்கே வாங்க மாட்டார். ஆமாம், இங்கே பூஜ்யமாயிடுவார். தேர்தலுக்கு பிறகு கட்சி இருக்காதுன்றாங்க. டிடிவி தினகரனை அருகில் வைத்து கொண்டு இந்த கட்சி டிடிவி தினகரன்ட்ட போகும்னு அண்ணாமலை பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கோபம் என்னன்னு கேட்குறேன். அதிமுகவை ஓபிஎஸ் கிட்ட ஒப்படைக்கவும், ஓபிஎஸ் தலைவராக்கவும், ஓபிஎஸ் கூட்டணிக்கு தலைவராக்கவும் பிஜேபி ஆசைப்பட்டுச்சு. அவங்க ஆசைப்பட்டதோட விளைவு தான் இன்னைக்கு ஓபிஎஸ் 0 ஆகியிருக்காரு. அதே மாதிரி தினகரன் இன்னமும் 0 ஆகிடுவார், -0 ஆகிடுவார். இதான் இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் வெறும் 0, இனிமேல் தினகரன் -0 அது மாதிரி ஆகிடுவார். தேர்தல் நெருங்க எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை குறித்து மிக பகிரங்கமா செய்தியாளர் சந்திப்பில் பேசுறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டத்தில் பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப பகிரங்கமா விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. மறுபுறம் அண்ணாமலையும் எடப்பாடி அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த கட்சி நிர்வாகிகள் மீதும் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இப்ப போட்டியை பாஜக அதிமுகன்னு திசை மாற்றக்கூடிய ஒரு முயற்சியா? அதாவது பொதுவாக களத்தில் யாரோட யார் மோதுறதுன்னு இருக்கு. இப்போ நான் பிரச்சாரத்துக்கு போகிற போது சீமானை பற்றியெல்லாம் ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. பிஜேபி வேட்பாளர் நிற்கிறாரு, நாங்கள் இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு பொருட்டு அல்ல எங்களுக்கு. எங்கள் களத்தில் எங்களுக்கு எதிரியாக தெரிவது ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியோடு தான் நாங்கள் மோதுவோம், அந்த கட்சியோடு தான் நாங்கள் பேசுவோம், அவங்கள பற்றி தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். இது இயற்கை. அதனால் அவசியப்படுகிற போது ஒருத்தர் கருத்து சொல்கிறாரு, எதிர்கருத்து வரும். அதுதானே தவிர
இது ஒன்றுக்கும் ஆவாதவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன புண்ணியம்? ஆனால் இப்போ நடந்து இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் புதுவிதமான ஒரு சூழலை உருவாக்கும். திராவிட கட்சிகளே இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்காது அப்படின்னு ஒரு தேசிய தலைவர் பேசக்கூடிய அளவில் உருவாயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட கட்சிகளே இந்த மண்ணில் இருக்காதா? அதாவதுங்க, பேசுகிற பேச்சு இருக்க, அது பொருள்பட பேசினாதான் அது பேச்சாக இருக்கும். இல்லைன்னா இது ஏதோ ஒன்று கத்தும் பாருங்க, ஊன்னு கத்து கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டே கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.